गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நந்தன வருஷம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம் மாலை 6:18 வரையிலே, அதன் பிறகு ஆயில்யம். இன்று மாலை
6:18க்கு ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பமாகி நாளை இரவு 7:32 வரையிலே நீடிக்கிறது. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி மதியம் 1:25 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை அஷ்டமி திதி. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்பு மாலை நேரத்திலே பைரவர் வழிபாடு செய்வது. பெரும்பாலும் அனைத்து சிவன் கோவில்களிலும் பைரவர் சன்னதி இருக்கும். பைரவர் சன்னதியிலே போய் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வில்வ மாலை, வில்வ இலைகளை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை வாங்கி அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும். காலபைரவ அஷ்டகம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகம் அது. அந்த காலபைரவ அஷ்டகம் படித்தால் மிகவும் நல்லது. அனைத்து விதமான தீமைகளையும் நீக்குகின்ற ஒரு வழிபாடு அஷ்டமிக்கு அஷ்டமி செய்கின்ற பைரவர் வழிபாடு என்பது. இது மிகவும் முக்கியமானது, விசேஷமானது, நல்ல பலன் அளிக்கக்கூடியது. இன்றைய தினம் மாலை நேரத்திலே கோவிலுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு கேது, கடகத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன் புதன் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய் ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்குகிறது. வாகன சுகம் ஏற்படுகின்ற நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்னும் எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய வண்டிகளை பழுது பார்க்கின்ற செலவு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். போக்குவரத்து செலவு அல்லது வண்டி வாகனங்களினால் செலவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்குகிறது. எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்திலே சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அனுசரித்து நடப்பார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சனியோடு இணைந்திருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்னும் கடகம் வலுவாக இருப்பதால் உங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே இருந்து வருகின்ற சிக்கல்கள் நீங்கும். இடையூறுகளெல்லாம் விலகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அதிக அளவிலே தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் உலவக்கூடிய நாள். பூச நட்சத்திரத்திலும் ஆயில்ய நட்சத்திரத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் அவற்றை சமாளிக்கும் அளவிற்கு உங்களது நிதி நிலவரம் ஒத்துழைக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக உள்ளது. தொலைதூரத்தில் உள்ள உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இல்லத்திற்கு வருவார்கள். அவர்களை சந்திப்பீர்கள். வரன் பார்க்கும் முயற்சியிலே இறங்கியுள்ள சிம்மராசி ஆண் பெண் இருபாலருக்கும் இப்பொழுது எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமைந்துவிடும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். அஷ்டமி திதி மதியத்திற்கு மேல் வந்து விடுகிறது. இந்நாளிலே திருமண பேச்சுவார்த்தை செய்யலாமா என்று ஒரு சிலர் நினைக்கக்கூடும். அஷ்டமி நவமி ஆகிய நாட்களை பிரயாணத்திற்காக மட்டும்தான் பார்ப்பது வழக்கம். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அஷ்டமி நவமி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்நாளிலே அனைத்து விதமான முக்கிய பேச்சுவார்த்தைகளும் நடத்தலாம். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. லாபஸ்தானாதிபதியாகிய
சந்திரன் 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2க்குடைய சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே பெருத்த நஷ்டம் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒரு விடிவு காலம் ஏற்படும். மீண்டும் தொழிலை சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். இந்த நாளிலே நீங்கள் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று பைரவர் வழிபாடு செய்தால் உங்களது இன்னல்கள் மாறி இனிப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ளது. தொழில் தொடர்பான உங்களது திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகள் துவங்குவது போன்ற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உணவுத்துறை தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 7ஆம் இடத்திலே இருக்கும் குருவின் பார்வையும் கிடைக்கிறது. 9ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். பெயர், புகழ், செல்வாக்கு வெகு சிறப்பாக காணப்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வந்தால் போதுமானது. நாளை இரவு 7:32 வரையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. இன்று முழுவதும் இருக்கிறது சந்திராஷ்டமம். நாளைக்கு ராத்திரி 7:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குகின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் தங்களுடைய பழைய பொருட்களை எல்லாம் விற்றுவிட்டு புதிய பொருட்கள் வாங்குவார்கள். பழையன கழியும், புதியன புகும். வீடு பளபளப்பாக ஜொலிக்கின்ற ஒரு நேரம். ஆகவே ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் காணப்படுகின்றன. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறது என்பதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அருமையான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்று உறுதியாக கூறலாம். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து தொடர்பான விஷயங்களிலே சாதகமான ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற நாள் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அங்கே எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பாராட்டுகள் கிடைக்கும். உங்களது திறமைகளை அனைவரும் புகழ்வார்கள். தோற்ற பொலிவு அதிகரிக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே குரு வக்ர பலன் நிகழ்ச்சியை பார்ப்போம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ.
கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இரத்தம் வந்தவுடனே திருநெறி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் கரத்தியாலில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் குரு வக்ர பலன் பார்த்து கொண்டிருக்கிறோம். வக்ரகதியிலே செல்லும் குருவால் 12 ராசிகளுக்கும் எத்தகைய மாற்றங்கள் நிகழும் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் மகர ராசிக்கு குரு வக்ரம் என்ன பலனை கொடுக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்கு குரு நன்மை செய்யாத ஒரு கிரகம். 12ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 3, 12க்கு அதிபதியான குரு பொதுவாக மகரத்திற்கு நன்மை செய்யாது. குரு நீச்சமடையும் வீடு மகரம். மகர ராசிக்கு வரும்பொழுது குரு சற்று பலவீனமாகிவிடும். ஆகவே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக நன்மை செய்யாத ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களுக்கு வரும்பொழுது, ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில ராசிகளுக்கு கடக்கும் பொழுது மட்டும் மகரத்திற்கு நன்மை செய்யும். இப்பொழுது 5ஆம் இடத்திலே குரு வக்ரம் அடைகிறது. 5ஆம் இடத்திலே வக்ரம் பெற்றுள்ளது. இந்த நேரத்திலே இப்பொழுது குருவின் பார்வையும் மகரத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசியிலே இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக கன்னியை, 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை, 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்த்து கொண்டே வக்கரம் அடைகிறது. அந்த மகர ராசியை பார்த்து கொண்டே வக்கர நிவர்த்தியும் அடைகிறது. குரு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதன் பார்வை நிச்சயமாக நன்மையைத்தான் செய்யும். குருவின் பார்வை நன்மையை தவிர வேற எதுவும் செய்யாது. எந்த ராசியை பார்த்தாலும் அந்த ராசிக்கு நன்மை. குரு பார்வைக்கு பலன் வேறு, குரு இருக்கும் ஸ்தானத்திற்கு பலன் வேறு. குரு இப்பொழுது இருக்கின்ற இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்திலே குரு வக்கரமடைந்து விட்டது. இந்த வக்கரமடைந்த குரு மகர ராசிக்கு மிகப்பெரியதொரு நன்மையை செய்யும். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரியதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். பெரிய விரயங்களெல்லாம் ஏற்படுத்தும். சுப விரயங்கள் ஏற்படுத்தும். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, இது போன்ற பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய வைக்கும். அதுக்கு ஓரளவு பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். அல்லது கடன் வாங்கணும். ஒரு வீடு வாங்கணும்னா வீட்டுடைய மதிப்பில் ஒரு 1/4 பங்காவது கையில் வச்சுக்கணும். மிச்சம் 3/4 வேணா லோன் வாங்கி வீடு வாங்கலாம். வீட்டில் யாருக்காவது ஒரு கல்யாணம் பண்ணோம், மகனுக்கு திருமணம் அல்லது மகளுக்கு திருமணம் என்றால் அதற்கு குறிப்பிட்ட ஒரு தொகை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு தொகையாவது கையில இருக்க வேண்டும். மிச்சத்தை வேண்டுமானால் கடனாக வாங்கலாம். அப்படி கடன்பட்டாவது சில விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில பண்ணிடுவோம். வீடு வாங்குறது, கல்யாணம் பண்றதுங்கிறதெல்லாம் கடன்பட்டாவது செய்தே ஆக வேண்டும். எல்லோருமே வாழ்க்கையில இந்த ஒரு ஸ்டேஜ் எல்லாருக்கும் வரும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்பொழுது குரு உருவாக்கும். சுப விசேஷங்கள் எல்லாம் குடும்பத்திலே நடைபெறும். அதற்காக கையிருப்பு கரையும். கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் ஒட்ட காலி பண்ணி மேற்கொண்டு கடன் வாங்கி நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்வீர்கள். உங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமானால் இப்பொழுது நடந்துவிடும். மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது அது நடந்துவிடும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் இது எல்லாமே செலவு வர விஷயம். பெரிய செலவுகளை ஏற்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து மன திருப்தியை ஏற்படுத்தும். இதுதான் ரொம்ப சுருக்கமான பலன். பெரிய செலவுகளை உருவாக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய சக்தியையும் கொடுக்கும். கடன் வாங்கவும் வைக்கும். எந்த பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த பர்பஸ் நல்லபடியாக நடந்துடும். வீடு வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் இப்பொழுது வாங்கிவிடலாம். தொழிலை மிக பெரிய அளவிலே முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு திட்டம் வகுத்து கொண்டு செயல்பட்டால் அது வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிடும். பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு பெரிய தொகை செலவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய தொகையை கடனாக வாங்கியாவது ஒரு பெரிய படிப்பை படிக்க வைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அது முடியும். எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். செலவு பண்ற விஷயமா தான் நடக்கும். வரவு வர விஷயமா எதுவும் நடக்காது. ஆக இந்த குரு வக்ரம் என்பது மகர ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் என்றால், வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் இப்ப நடந்தோம். ஆனால் ஒரு பெரிய செலவோடு தான் அது நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, உத்தியோகத்திலே பதவி உயர்வு பெறுவது, திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணத்தை இப்பொழுது வெற்றிகரமாக நடத்தி முடித்து விடுவீர்கள். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வேண்டுமானால் அதுவும் இப்பொழுது நடந்து முடிந்துவிடும். வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதுவும் நடக்கும். ஆக நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும். அதனால் கடன்பட நேரிடும். செலவு அதிகமாக ஏற்படும். அந்த செலவுகளை சந்தோஷமாக செய்யக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். மகிழ்ச்சியாக செலவு செய்து மகிழ்ச்சியான விஷயங்களை செய்து நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி வெற்றிகரமாக நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் என்பதுதான் இந்த குரு வக்கரத்தால் மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன். இன்னும் இதன் விரிவான பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி இதன் தொடர்ச்சியாக நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள். ஆதியும்
ಮಾತೆ ಬಳರುದಿಯೋ ಮಾತೆ ಬಳರುದಿಯೋ செவியோ நின் செவிதான் மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தோலி போய் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய் இதயம் தோழி யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சிலருக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலைக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். சில பேருக்கு கலையில் கலை இலக்கியத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்து அதில் உயர்ந்த நிலை அடையணுன்ற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு எந்த குறிக்கோளுமே இருக்காது. ஆனால் சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படணும், மற்றவர்களால் போற்றப்படணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இதை தவிர யோகாசனம் கற்றுக்கிறவங்க, யோகம் பழகக்கூடியவர்கள், இவாளுக்கும் அந்த யோகத்தில் உயர்ந்த நிலை அடையணுமே இருக்கும். சாதாரணமாக லட்சியங்கள் பெருசாக இருந்தாலும் அதை அடையிறதுன்றது இப்போ கலியுகத்தில் அவ்வளோ சாமானியமாக இல்லை. ஏன்னா நடைமுறை யதார்த்தம் அதுதான். ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி அந்த உத்தியோகத்தில் போய் அமர்ந்த பிறகு கூட நிறைய போட்டி, பொறாமை, சச்சரவு, வருத்தங்கள் எல்லாத்தையும் சந்திக்க முடியாது இருக்கும். அது ஒரு முட்டுக்கட்டைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கலைத்துறையாக இருந்தாலும், அல்லது அரசியலாக இருந்தாலும், சிலருக்கு ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் இடையூறுகளை நிறைய சந்திக்க முடியாது இருக்கும். அந்த இடையூறுகள் எல்லாம் விலகிறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு நினைத்த வெற்றி அடையிறதுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் கணபதி மந்திரம், உச்சிஷ்ட கணபதி மந்திரம். உச்சிஷ்டம் சொல்லும்போது உங்களுக்கு சுலபமாக புரியும். உச்சிஷ்ட கணபதி மந்திரம் படம் கூட சில இடங்களில் ரகசியமாக தான் வச்சு பூஜை பண்ணுவான். உச்சிஷ்ட கணபதி படம் கூட ரகசியமாக வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் தான் உண்டுன்னு சொல்லலாம். விநாயகர் மந்திரங்களில் இது ஒரு அபூர்வமான மந்திரம்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு யோக சித்தி ரொம்ப சுலபத்தில் வரும். யோகத்தை நாடி செல்லக்கூடியவர், தேடி செல்லக்கூடியவர்களுக்கு யோக சித்தி ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதேமாரி வாழ்க்கையில் செய்வினை தொல்லைகள் அனுபவிக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு மதம் பிடித்த யானையை அங்குசத்தால் அடக்கிற மாதிரி இந்த மந்திரம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஏவல் செய்வினைக்கு ஒரு அங்குசம் மாதிரின்னு சொல்லலாம். மனம் என்னும் யானை தரிகட்டு ஓடும் பொழுதும் இந்த மந்திரம் என்னும் அங்குசம் கொண்டு அடக்க முடியும். அப்படி ஒரு அபூர்வமான உயர்ந்த தெய்வீகமான மந்திரம் உச்சிஷ்ட கணபதி மந்திரம். பொதுவாக சுயலாபத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மந்திரத்தை அதிகமாக சுயலாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. பௌர்ணமி காலங்களில் முதல்ல ஆரம்பிக்கலாம், ஏகாந்தமாக இருந்து ஜபிக்கலாம். 1,00,000 ஊர் ஜபிக்கிறது விசேஷம். அப்படி இருந்தால் கூட 108 ஊர் உங்களால் முடிஞ்ச அளவு 45 நாட்களோ 90 நாட்களோ 1 மண்டலமோ 2 மண்டலமோ ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தோட அருளால் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை அடைய முடியும். இந்த மகா கணபதி, நர்த்தன கணபதி, ஸ்ரீவித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி, இப்படி எவ்வளோ கணபதி சொல்கிறதுல உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் முதன்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஜபத்தை தொடர்ந்து பண்ணால் வெண்மை நிறமான யானை சொப்பனத்தில் வரும்னு சொல்லுவாள். வெள்ளை கலர் யானை சொப்பனத்தில் வரும்னு சொல்லுவாள். வெண்மையான ஒரு நிறமுடைய வெள்ளை யானையை சொப்பனத்தில் பார்க்கலாம். இது ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லுவாள். சொப்பனமும் ஜாக்கிரதமும் இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் யானை உருவது விநாயகர் பெருமான் காட்சி கொடுப்பார். இப்போ இந்த தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே, ஓம்
நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய ஏகதம்ஸ்ராய அஸ்திமுகாய. ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய அஸ்திமுகாய லம்போதராய லம்போதராய உச்சிஷ்ட எழுதிங்களா? உச்சிஷ்ட மகாத்மனே உச்சிஷ்ட மகாத்மனே. ஆம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாஹா. இந்த இக்கு போட்டு கே போட்டிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கேவை அழுத்தி உச்சரிக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கு. கே ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய ஏகதம்ஸ்ராய அஸ்திமுகாய அஸ்திமுகாய லம்போதராய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே உச்சிஷ்ட மகாத்மனே. ஆம் க்ரோம் ஹ்ரீம் கம் கே ஸ்வாஹா. இந்த திவ்யமான மந்திரத்தை பௌர்ணமி ஆரம்பித்து தொடர்ந்து ஜபிக்கலாம். இந்த ஜபம் சித்தி பண்ணுறது ரொம்ப எளிது. தெளிவான மனம், நிதானமான குணத்தோட விநாயகராக அணுகி யார் ஜபம் செய்கிறார்களோ அந்த உச்சிஷ்ட கணபதி அருளால் உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலை தேடி வருன்றதில் சந்தேகமில்லை. திருவல்லிக்கேணி ஜோதிட சிம்மம் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களானி பவன். ஓம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः. பவே பவேனாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமः. ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருமூலருடைய திருமந்திரம் பகுதியில் சமுதாயத்துக்கு அவர் எத்தனை விதமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார். அவர் தொடாத விஷயமோ ஒரு தலைப்போ ஒரு துறையோ கிடையாது. ஆன்மீக மார்க்கம் அப்படின்னு ஒரு பக்தி இலக்கியமாக மட்டும் இதை விட முடியாது. கல்வி, ஒரு மாணவனுடைய கடமை என்ன, குருவனுடைய கடமை என்ன, முறையாக கல்வி பயின்றவர்கள் அவங்க எப்படி இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப உபயோகமான விதத்தில் நடந்துக்கணும், சமுதாயத்தில் பல்வேறுபட்ட தரப்பினர் அவங்களுடைய கடமை அவங்க எப்படி சரிவர செய்யணும், ஒரு நாட்டினுடைய ராஜா எப்படி இருக்கணும், அந்த நாட்டினுடைய அடிப்படையாக இயங்கக்கூடிய சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய குருமார்கள் எப்படி இருக்கணும், சந்நியாசிகள் துறவிகள் எப்படி இருக்கணும், இயற்கையை நாம் எப்படி பாதுகாக்கணும், வியாதி நமக்கு எந்தெந்த விதமாலாம் வருது, எந்த குறைபாட்டினால வருது, இப்படி இந்த வியாதி வந்ததை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அஷ்டாங்க யோக மார்க்கம், கணவன் மனைவியினுடைய உறவு என்ன, அந்த உறவுனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்ததி அந்த குழந்தைகள் அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன விதமான குறைகள் வரும், இப்படி எத்தனையோ விஷயங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இலக்கிய நூல் 12 திருமுறைகளில் ஒன்றான இந்த திருமந்திரம் 10வது திருமுறை. இப்படிப்பட்ட இந்த திருமந்திரத்தில் நாம் இப்போ பார்த்து அனுபவிச்சுட்டு வர்றது ஆன்மீக அனுபவம். இறைவன் நமக்காக இறங்கி அருள் பண்ணுறார். அந்த அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, அமைதியாக சும்மா உட்கார்ந்தா போதும் அப்படிங்கிறத போன மந்திரங்களில் நாம் பார்த்தோம். எங்கெங்கேயோ தேடி அலையிறேன், இந்த மனசை ஒரு விதமான கட்டுப்பாட்டில் வச்சு எங்கேயும் அலைய விடாமல் அமைதியாக ஒரு இடத்துல இருந்தாலே போதும், நிலையான ஆனந்தம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த இறைவனுடைய பல்வேறு தன்மைகளை சொல்லி விளக்கி அப்பேற்பட்ட இறைவன் எங்கே உள்ளபடி இருக்கிறார், ஒரிஜினலாக தத்ரூபமாக இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு திருமூலர் காட்டுறார். இல்லனும் அலன் உளன் அல்லன் எம் இறை கல்லது நெஞ்சம் பிளந்திடும் காட்சியன் தொல்லையன் தூயன் துளக்கிலன் தூய்மணி சொல்லரும் ஜோதி தொடர்ந்து நின்றானே. ஆண்டவன் எப்பேற்பட்ட தன்மையுடையவனா? தொல்லையன் ஆதி பரம்பொருள், தூயன்
அப்பழுக்கு இல்லாதவன், மாசு இல்லாதவன், துளக்கிலன், மாறுபாடு இல்லாதவன், அசைவில்லாதவன், நிலைத்தவன், உறுதியானவன், தூய்மணி, எந்த ஒரு மலமும் இல்லாதவன். ஏன்னா மும்மலம் அறுத்தவன், மும்மலத்தை அழித்தவன் அப்படிங்கிறதையும் இன்னொரு பகுதியில் நாம் வேறொரு மந்திரத்தின் மூலமாக பார்த்துருக்குறோம். இப்படி பலவிதமாக விளக்கின திருமூலர் சொல்லரும் ஜோதி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம். இந்த அத்வைதத்தினுடைய விசேஷமே இதுதான். அத்வைத சித்தாந்தத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கம் நமக்கு கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே விளக்க முடியாத சூழ்நிலையில் ஆதிசங்கரரும் இப்படி தான், இதுக்கு மேலே சொல்ல முடியாது, அப்பேற்பட்டது. நம்ம சாதாரணமாக பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பேசிக்கும் போது சொல்கிறது இல்லையா, நீ வரலையே அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா, அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு விதவிதமான வர்ணனையெல்லாம் கொடுப்போம். கொடுத்துட்டு இதை சொல்ல சொல்ல அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். அடா நான் தவற விட்டேன்னு நினைப்பார். இது ஒரு கட்டத்தில் நம்மாலையும் இதுக்கு மேலே வர்ணிக்க முடியாது. அட போப்பா நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு கிடைக்கல, அவ்வளோதான், நீ அன்றைக்கி கட்டாயம் வந்திருக்கணும் அப்படிம்பார். அப்படித்தான் ஆன்மீக பெரியவர்கள் ஒவ்வொருத்தருமே தனக்கு கிடைச்ச அருமையான இந்த அனுபவம், இறைவனோட தான் மட்டும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், இதை நாமெல்லாம் கிடைச்சிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை உண்டாக்கிக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்காகத்தான் இத்தனை விதமான வர்ணனையெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப சுலபமானவன்பா நம்ம இறைவன், அவருக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, மெய்யான தவம், உண்மையான பக்தி, அதில் கொஞ்சம் வைராக்கியம், தொடர்ந்து விடாமல் செலுத்தக்கூடிய பக்தி, அது இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணினால் ஆண்டவன் வலிய வந்து தானே நம்முடைய மனசுக்குள்ளே இறங்குறார். அப்படி இறங்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், கல்லது நெஞ்சம் பிளந்திடும் காட்சியன். இந்த இறைவன் எங்கே இருக்கிறார்னா நம்முடைய நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக, அவ்வளோதான். ரொம்ப கல்லா உறுதியாக இருக்கக்கூடிய, எப்படி உறுதியாக இருக்குது, அல்ப விஷயங்களெல்லாம் விடாமல் உறுதியாக இருக்கு இல்லையா. ஒரு கல் தானே அது, கல்லில் ஏதாவது உருப்படியாக ஒரு காரியம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினம். அதுக்கு வேறு கூடுதலாக சில பொருள்களுடைய உதவி தேவை. அதே நெகிழ்ச்சியாக களிமண்ணாக இருந்ததுன்னா அப்படி சர்வசாதாரணமாக பக்குவமாக அந்த பானை செய்கிறது, பொம்மைகள் செய்கிறது, இப்படிலாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி மனசு எப்படி இருக்கணுமான்னா மென்மையாக இருக்கணும். நெகிழ்ந்து உருகினால் சர்வசாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவான். எந்த கண்ணுக்குன்னா அகக்கண்ணுக்கு புலப்படுவான், புறக்கண்ணுக்கு இல்லை. நாம் புறக்கண்ணை திறந்துட்டு வேறு எங்கெங்கேயோ தேடிட்டுருக்குறோம். அப்படி தேடும்போது அவன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இல்லனும் அல்லன் உளன் அல்லன் எம்மிறை. நான் சொல்கிறதுனால அவன் இல்லாதவன் ஆயிட மாட்டான். அவன் என்னைக்கும் நிலைச்சவன், எங்கேயும் பரவி எங்கேயும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன். உளன் அல்லன் எம்மிறை, ஆண்டவன் இருக்கிறார், அவரை நான் தரிசனம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவம் எனக்கு வரல, அதனால் இருக்கிறார்னு உறுதியால் என்னால் சொல்ல முடியல. இதுதான் என்னுடைய பிரச்சனை. அப்போ நான் என்ன செய்யணும், உருகி மனமுருகி வேண்டினால் ஆண்டவன் மனசுக்குள்ளே குடியிருக்கிறார், அவர் என் கண்களுக்கு புலப்படுவார். அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பேச மாட்டேன், அமைதியாகிடுவேன். இப்படி தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை விதவிதமாக விளக்கி சொல்லியிருக்கிறார். இந்த அனுபவங்கள் மேலும் தொடரும். சந்திப்போம். வணக்கம்.